பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை பார்ப்பது, உங்களோடு பேசுவது, உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். உலகம் முழுவதிலுமே எல்லா திருச்சபையிலும் ஒரு ஜெப எழுப்புதலை இந்த ஜெபிக்கலவாங்க நிகழ்ச்சி மூலம் கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் திட்டுறவங்க ஏசுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். திட்டுறவங்க இருக்கணும், ஏசுறவங்க இருக்கணும், குறை சொல்கிறவங்க இருக்கணும். அப்படி ஒரு கூட்டம் ஊழியரும் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் உதவாக்கரைகளும் இருக்கிறாங்க. ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாலும் உட்காந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். என்றால் பொய்யாய் சொன்னால் நிந்திச்சா என் நாமத்தினத்தை நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அவங்க நிந்திக்க நான் பாக்கியவானாய் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். பாக்கியவான் என்று ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். நிந்திக்க தான் ஊழியத்தை இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பார்க்குறீங்களா, இவ்வளவு மக்கள் ஜெபிக்க எழும்புறாங்க, பலத்த அற்புதங்கள் நடக்கிறது. காரணம் அவங்க பரிகாசம் பண்ண கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அது பெரிய ஒரு பாக்கியம். அவங்களுக்காக கூட நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு நன்றி. இப்படி தேவன் பெரிய காரியம் செய்கிறார், நன்றி. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு அற்புதத்துக்காக தானே காத்திருக்கிறீங்க. சிலர் அப்படி இல்லை, ஜெபிக்க வசனத்தை கேட்க. அது ஒரு கூட்ட மக்கள். உங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு கூட்ட மக்கள் இருக்கா, எனக்கு சுகமாகணும், விடுதலை கிடைக்கணும், எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நம்மெல்லாம் சேர்ந்து அவங்கள முதல்ல பிளஸ் பண்ணி ஜெபிச்சிருவோம். அப்புறம் நம்ம எழுப்புதல் அந்த காரியத்துக்கும் ஜெபம் செய்வோம். அப்படி நம்ம இணைந்து ஜெபிக்க தான் தேவன் பெரிய காரியம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதுக்கு என்னங்க ஆதாரம்? சாட்சிகள். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் தான் அதற்கு ஆதாரம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஏராளமான அற்புதங்களை செய்கிறார். அதில் நமக்கு வரக்கூடிய சில சாட்சிகளைத்தான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறோம். வீடியோவில் நாங்கள் போட்டு உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறோம். எதற்காக என்றால் ஊழியக்காரனை பெருமைப்படுத்த அல்ல. நான் அடிக்கடி சொல்லுகிறபடி இந்த அற்புதங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. முதல்ல நீங்கள் அதை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த அற்புதங்களுக்கும் இயேசுவுக்கும் தான் சம்பந்தம். நிறைய அற்புதங்களை பாருங்கள், அந்த பெற்றுக்கொண்டவங்க என்னை பார்த்ததும் இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் ஜெபித்ததும் இல்லை. ஆனால் அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. எப்படி? இயேசு. அவர் எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர். அதனால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் என்ன மதம், என்ன மொழி, என்ன இனம், எதையும் இயேசு பார்ப்பதில்லை, பார்க்க தெரியாது. அவர் ஜனங்களாய் நேசிக்கிறவர். நான் சிருஷ்டித்த என் பிள்ளைகள், அப்படி தான் ஆண்டவர் நோக்கி பார்த்து அற்புதம் செய்கிறார். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, கூச்சப்பட தேவையில்லை. ஒருவேளை ஒரு காலத்தில் இயேசுவை நீங்கள் திட்டி இருக்கலாம், பரிகசித்து இருக்கலாம், கேவலமாக பேசியிருக்கலாம், பரவாயில்லை. அது அறியாமல் செய்வது. நான் தான் அப்படி செய்கிறேன். ஆண்டவர் என்னை வெறுக்கலையே, அவர் என்னை தேடி வந்து அற்புதம் செய்தாரே. அதனால் இயேசுவை கூப்பிடுவதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அறியாமல் நான் அப்படி இருந்துட்டேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க இயேசுவன்னு கேட்டால் உடனே அற்புதம் செய்வார். அவர் எதையுமே மனசில் வைத்துக்கொண்டு பழி வாங்குகிற தேவன் அல்ல. அவர் நம் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். இப்போ சில சாட்சிகளை முதலாவது வாசிக்கிறேன், கவனிங்க. முதலாவது சகோதரர் ஆனந்தகுமார் சென்னையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். நான் ஆட்டோ ஓட்டுநராக பணி செய்கிறேன். சென்னையில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவங்க 2003ஆம் வருடம் ஏற்பட்ட ஒரு விபத்தில் என்னுடைய இடது காலின் பாதத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு என்னுடைய குதிங்கால் முழுவதும் சேதம் அடைந்து விட்டது. ஆக்சிடென்ட்னால குதிங்கால் முற்றிலும் சேதம் அடைந்து விட்டது. அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்து 19 ஆண்டுகள் ஆன நிலைமையில் மறுபடியும் அதே இடத்தில் வலி வர ஆரம்பித்தது. பின்பு அதில் கொப்புளங்கள் வந்து புண்ணாகி முற்றிலும் நடக்கவே முடியாமல், ஆட்டோ ஓட்டும் வேலையை செய்ய முடியாமல் ஆகிவிட்டது. அந்த கால் அப்படியே அழுகின மாதிரி பாதிக்கப்பட்டு செயல்பட முடியாமல் ஆகிவிட்டது. ஆட்டோ ஓட்டும் வேலையும் செய்ய முடியாமல் ஆகிவிட்டது. இதற்காக மருத்துவமனைக்கு சென்றபோது பரிசோதித்த மருத்துவர்கள், இனிமேல் உங்களால் நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அந்த பாதம் பாதிக்கப்பட்டு விட்டது, ஆட்டோ ஓட்டும் வேலையை தொடரக்கூடாது, உட்கார்ந்து செய்யும் ஒரு வேலை கிடைத்தால் அதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள்.
மேலும் நீங்கள் நடக்கும்படி உங்களுக்கு சிகிச்சை செய்ய வேண்டுமானால், இதை ஒரு சரிப்படுத்தி சிகிச்சை செய்யணுமானா சொல்லி 15 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று சொல்லிவிட்டார்கள். கொஞ்சம் அது மாதிரி சிகிச்சை இருக்குது, செஞ்சு பார்க்கலாம், 15 லட்சம் ரூபா ஆகும். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் வருடம் ஜூலை மாதம் நடந்த அற்புத பெருவிழா, நம்ம ஒவ்வொரு மாதமும் அதாவது திறப்பின் வாசலுக்கு அடுத்த நாள், முதல் ஞாயிற்றுக்கிழமை, இப்போ திறப்பின் வாசலுக்கு அடுத்த நாள், அது மாதத்தின் கடைசி நாளாக இருக்கலாம், முதல் நாளாக இருக்கலாம், அந்த நாள் அற்புத பெருவிழான்னு நடத்துகிற இதே மாதிரி டைம். அடுத்த வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திறப்பின் வாசலுக்கு அடுத்த நாள் அற்புத பெருவிழா. அதே மாதிரி அற்புத பெருவிழா ஒவ்வொரு மாதமும் நடத்துகிறோம். இதுமாதிரி டிவியிலேயே அந்த நிகழ்ச்சி அவங்க பார்த்து கொண்டு இருந்தாங்க. அற்புத பெருவிழா நேரில் நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் என்னுடைய மனைவியும் என் பிள்ளைகளும், நல்லா கவனிங்க, வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. சகோடி பாதம் பாதிக்கப்பட்டுட்டு நடக்க முடியாது, இனி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 15 லட்சம் ரூபா இருந்தால் சிகிச்சை செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏழை பிள்ளைகள் என்ன செய்வாங்க, வீட்டில் உட்காந்து டிவிக்கு முன்னால் அந்த சகோதரனுக்கு ஜெபிக்கும்போது அவருடைய மனைவியும் என் பிள்ளைகளும் என் பாதத்தில் கை வைத்து இயேசுவை நோக்கி ஜெபம் செய்தார்கள். இப்போ ஜெபிக்க அந்த ஜெப நேரத்தில் கை வச்சு மனைவியும் பிள்ளைகளும், நல்ல கவனி, இங்கே மோகன்லால் எங்கே வந்தார், நான் அவங்கள பார்த்ததே இல்லை, இப்போ தான் அவங்களுடைய ஃபோட்டோவை நானே பார்க்குறேன். அவங்கள சந்தித்ததே இல்லை. அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க இந்த மனைவி பிள்ளைகள் கை வைத்து அப்பாவுக்கு சுகம் வேணும், கணவருக்கு சுகம் வேணும்னு ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த அந்த நாளே என் பாதங்களில் இருந்த வீக்கம் குறைந்து வலி நின்று விட்டது. இந்த பாதெல்லாம் வீங்கி இருக்கும், அந்த வீக்கம் மறைந்து வலி மறைந்து விட்டது. அடுத்த ஒரு வாரத்திற்குள் என்னுடைய பாதத்தில் இருந்த கொப்புளங்கள் உடைந்து புண்கள் ஆறிவிட்டது. அப்படியே அழுகி போன மாதிரி கொப்புளம் அதெல்லாம் ஆறிவிட்டது. இப்பொழுது முன்பு நடந்ததை போல நான் நன்றாக நடக்கிறேன். காலை புது காலாக இயேசு மாற்றிட்டார். இதுதாங்க அற்புதம். திஸ் இஸ் மிராக்கிள், இயேசு செய்கிற காரியம். இப்போ பாருங்கள், இப்பொழுது முன்பு நடந்ததை போல நான் நன்றாக நடக்கிறேன். ஆட்டோ ஓட்டு வேலையை தொடர்ந்து செய்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டு எனக்கு சுகந்த இந்த இயேசுவுக்கு நன்றி. அவங்கள அப்படி தான் மோகன்லால் ஜெபிச்சார்னு சொல்லியிருக்காங்க. நான் ஜெபத்தில் எப்படி ஜெபிக்கணும், கேட்கணும், அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதான். ஒரு வேலைக்காரனாக, இயேசுவின் வேலைக்காரனாக சில சமயம் உங்களோட சேர்ந்து ஜெபிப்பேன். ஆனால் அவங்க ஜெபத்தை இயேசு கேட்டார். அந்த மனைவி பிள்ளைகளும் ஒருமனப்பட்டு ஜெபிச்சாங்க பாருங்கள். இயேசுடைய கண்கள் அதை கண்டது. இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களே, இந்த குடும்பம் அந்த மகனை வச்சு தான் இருக்குது. இயேசு உடனே அற்புதம் செய்தா. அதுதான் இயேசு. இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே ஆஸ்பத்திரியில் அல்ல எங்கே இருக்கிறீங்களே, நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் கை வைத்து ஜெபிங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள், இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள் இந்த சகோதரர். அடுத்து ஒரு சகோதரி செல்வதி, அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. சென்னையிலிருந்து இவங்களும் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவங்க. சகோதரி செல்வதி அவங்களுடைய பெயர். நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவள். எனக்கு 82 வயதாகிற பாருங்க, முதிர்ந்த வயதுள்ள ஒரு தாயார் அவங்க. ஆனால் கடந்த 20 வருடமாக புகையிலை போடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். புகையிலை போடுறதற்குள்ள அந்த பழக்கம், பல்வலி காரணமாக புகையிலை பயன்படுத்த ஆரம்பித்தேன். நாளடைவில் புகையிலை போடாமல் இருக்கவே முடியாது என்ற நிலைமைக்கு வந்துவிட்டேன். வீட்டில் உள்ளவர்கள் புகையிலை போடக்கூடாதென்று சொன்னாலும் யாருக்கும் தெரியாமலேயே பயன்படுத்தி வந்தேன். ஏன்னா அதுக்கு அடிமையாயிட்டாங்க. 20 வருஷம் புகையிலை போடாமல் இருக்கவே முடியாது அந்த மாதிரி. ஆமாம், அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டோம். அப்படி தான் எங்கள் பாட்டி அப்படி தான் வெத்தலை பாக்கு போடுவாங்க, புகையிலை போடுவாங்க. அங்கு விலாசு அந்த புகையிலை சொல்லுவாங்கள்ல, நான் கடையில் போய் சின்ன வயசில் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அங்கு விலாஸ் புகையிலை வாங்கிட்டு வான்னு இந்த வாழை மட்டையில் மடித்து கொடுப்பாங்க. அது கருப்பாக இருக்கும், அது அந்த ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதை வாயில் போட்டு கொள்ளுவாங்க. எங்கள் பாட்டி பல வருஷமாக அடிமையாக இருந்தாங்க. இயேசு விடுதலை கொடுத்தார். அதுலேருந்து இயேசு விடுவித்து அவளை ரட்சித்து தான் தேவனுடைய ராஜ்யம் எடுத்துக்கொண்டார். எங்களுடைய சொந்தக்காரங்களும் அதுதான் ஆச்சரியம், எப்படி இவங்க இதெல்லாம் விட்டாங்க மாறினாங்கன்னு சொல்லி. அதுதான் இயேசு. பார்த்தீங்களா, இவங்க புகையிலை போடுற பழக்கம். அது மாதிரி வீட்டில் ஒழுங்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த நிலைமையில் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் இதான் கவனிக்கணும். கிறிஸ்தவங்க தேவ பிள்ளைகள் கவனிங்க.
சுயநலமாக இருக்காதுங்க. நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்படணும், நான் மட்டும் செய்தியை பார்க்கணுன்னு. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சி பார்க்கும்படி சொன்னார்கள். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் எத்தனை பேர் வியாதியில், பிரச்சனையில், பாவத்தில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொன்னீங்களா? இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார், இப்படி நிகழ்ச்சி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லுங்களேன். இயேசுவை சொல்ல தான் வெட்கப்படுறீங்க. ஒரு நிகழ்ச்சி வருது, இந்த அற்புத பெருவிழா நடக்குது பாருங்கள், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இயேசு செய்வான்னு சொல்கிறதுக்கு என்ன சுயநலம், எல்லாம் வெட்கம். அது மாதிரி மற்றதுக்கெல்லாம் வெட்கப்பட மாட்டோம், எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். ஆனால் இயேசுவை பற்றி சொல்ல மட்டும் வெட்கம். ஆண்டவர் பரலோகத்தை போனால் அவங்கள பற்றி வெட்கப்பட்டு போயிடுவார். இல்லை சாட்சி சொல்லாட்டா வெட்கப்பட்டு போயிடுவோம். அவர் வெட்கப்பட்டு தலை திருப்பி கொள்வார், அப்படி தானே சொல்லப்பட்டிருக்குது. அவர் வெட்கப்படுவார் அப்படின்னு பாருங்க. அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டிலங்க சொன்னாங்க. அதனால் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வந்தேன். ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி மூலமாக புகையிலை போடுவது பாவம் என்று அறிந்து கொண்டேன். இதான் உண்மை. எங்கள் பாட்டியெல்லாம் போட்டாங்கன்னா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, விரதம் இருப்பாங்க, வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன், எல்லாம் பக்தியாக என்ன பக்தியாக வாழ தெரியும் அவங்க தான். ஆனால் இதெல்லாம் பாவம்னு தெரியாது. பயங்கர கெட்ட வார்த்தை பேசிடுவாங்க, திட்டி விடுவாங்க, இந்த மாதிரி வெத்தில பார்க்கலாம் அடிமையாக இருந்தாங்க. ஆனால் அது பாவம்னு தெரியாது. பக்தியாக இருந்தால் போதுன்றதான் அவங்களுடைய நம்பிக்கை. பாவம், அந்த பாவத்தை விட்டு விலகணுன்ற அவங்களுக்கு சொல்லப்படலை. நமக்கு தான் பைபிளில் சொல்லியிருக்கு. சண்டே கிளாஸ்லேருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. சின்ன வயசுலேருந்து பைபிள் எப்படி இருக்குது, வசனம் இருக்குது, இப்படி செய்யக்கூடாதுன்னு. அவங்களுக்கு தெரியாது பாவம். பாருங்கள், அவங்களுக்கு யாருமே சொல்லலை. இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, இது கூட பாவம், என் சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை கெடுக்கிறதெல்லாம் பாவம்தான்னு உணர்ந்தாங்க. அப்போ அதனால் ஜெப நேரத்தில் இந்த புகையிலை பழக்கத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க என்று இயேசுவை நோக்கி ஜெபித்து வந்தேன். பார்த்தீங்களா, அவங்க ஜெபிக்கிறாங்க வீட்டில் இருந்து, இயேசுவே எனக்கும் இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு ஜெபித்தாங்க. கடந்த ஜூன் மாதத்திலிருந்து புகையிலை போட வேண்டும் என்ற எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. அதுதான் இயேசு செய்கிற அற்புதம். அந்த எண்ணத்தையே எடுத்து விடுவார். நீங்கள் பாவத்தை விட கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. கஷ்டப்பட்டு ஐயோ இதை செய்யக்கூடாது, இதை இருக்க முடியல அப்படிலாம் இல்லை. இயேசு தொட்டுட்டா விடுதலை, பாவத்திலேருந்து விடுதலை, அந்த எண்ணமே வராது. அதுதான் இயேசு செய்கிற ஒரு காரியம். இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர். நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, விட்டுற விருப்பம்தான் இருக்குது, விட முடியல, நான் என்ன செய்கிறது? உங்களால் விட முடியாது. இயேசுவால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். நீங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்குனா அவரால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அதுதான் நற்செய்தி, அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவங்களுக்கு செஞ்சுருக்காரு பாருங்கள். அவங்க ஜெபிச்சாங்க, அந்த எண்ணமே போய்விட்டது, அந்த ஆசையே போய்விட்டது, முற்றிலுமாய் போய் 20 வருஷ பழக்கத்தின் ஆசை போய்விட்டார். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், கடந்த 3 மாதமாக நான் புகையிலை பயன்படுத்தவே இல்லை. என் ஜெபத்தையும் கேட்டு 20 வருட அடிமைத்தனத்தை விடுதலை தந்த இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். பார்த்தீங்களா, என் ஜெபத்தை கேட்டு. இப்படி தான் நீங்கள் சொல்ல பழகணும். மோகன்லால் ஜெபிச்சார், எனக்கு அற்புதம் நடந்துச்சு, அவர் ஜெபிச்சார், அற்புதம் நடந்துச்சு, இல்லை நான் ஜெபிச்சேன், இயேசு எனக்கு அப்படி சொல்ல பழகணும். அதுதான் ஆண்டவருக்கு நமக்குள்ள ஒரு நெருக்கமான அனுபவம். இன்னும் ஊழியக்காரங்களே தேடிக்கிட்டு இருக்காருங்க. அப்போ நீங்கள் இருக்கீங்க ஊழியக்காரங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அறியாத மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்கல்ல, புதுசாக இயேசு அறிந்து கொள்ள வர்றவங்க, அவங்களுக்கு தான் எங்கள் நேரத்தை கொடுக்கணும். அதுக்கு தான் நாங்கள் அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்காக பாரம் எடுக்கணும். இயேசுவை அறிந்த நீங்களே ஜெபிச்சு பெற்றுக்கொள்ளணும். இயேசுவை அறியாதவங்களே ஜெபித்து பெரிய அடுத்து விடுதலை பெற்றுக்கொண்டாங்களே. 20 வருட அடிமைத்தனத்தில் இந்த விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை சகோதரனை, சகோதரி, அருமை தாயாரை விடுதலை. பொடி போடுகிற பழக்கம், புகையிலை போடுற பழக்கம், வெத்தலை பார்க்க பழக்கம், பீடி சிகரெட் பழக்கம், மதுபான பழக்கம், போதை வஸ்துகள் பழக்கம், அது மாதிரி செல்ஃபோனுக்கு அடிமை என்கிற பழக்கம், ஏதோ ஒரு பாவ காரியம். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அருமையான இந்த தாயாருக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இன்னொரு சகோதரி பாருங்கள், ஜெனிஃபர், சென்னையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. ஒரு வாலிப மகள், நான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். கடந்த 5 வருடமாக எனக்கு தலை சுற்றி இருந்து வந்தது. வீட்டில் ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பேன், திடீரென்று தலை சுற்று வந்துவிடும். பஸ்ஸில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கும் போதும், ரோடு கிராஸ் பண்ணி கொண்டிருக்கும் போதும் கூட திடீரென்று தலை சுற்று வந்துவிடும். தலை சுற்று வந்துவிட்டால் அடுத்த 10 நிமிடம் என்ன வேலையும் செய்ய முடியாமல் அப்படியே நின்று விடுவேன்.
எப்பொழுது தலை சுற்று வரும் என்று எனக்கு தெரியாது. அதனால் வெளியே செல்வதற்கே எனக்கு பயமாக இருக்கும். இப்படி 5 வருடமாக தலை சுற்றினால் நான் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். எவ்வளோ கஷ்டம் இல்லை, ஸ்கூலில் படிக்கும்போதே ஆரம்பிச்சிட்டு காலேஜ் ரோட்டில் நடக்கும்போது வந்துட்டா 10 நிமிஷம் ஒன்றுமே செய்ய முடியாதான். எவ்வளோ பயங்கரம் இல்லை, பஸ்ஸில் படிக்கிற இடத்துல எவ்வளோ பயங்கரமான ஒரு கஷ்டம் பாருங்கள் இந்த மகளுக்கு. இந்த மாதிரி 5 வருஷம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2022ஆம் வருடம் ஜூலை மாதத்தில் நடந்த அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சி, இதுவும் மிராக்கிள் ஃபெஸ்டிவல் அற்புத பெருவிழாவில் ஜெப நேரத்தில் என்னுடைய பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கை செய்து ஜெபம் செய்தேன். இதுதான் அற்புத காரணம் பாருங்கள். என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்து இயேசுவிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்தால் உடனே இரக்கம் செய்வார், மன்னித்து அற்புதம் செய்வார். நான் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் என் பெயரை சொல்லி, மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, ஆண்டவர் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவங்க அதுக்கு தான் ரொம்ப என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சுகம் கொடுங்க, என் பாவம் மன்னிக்கப்படுமா போராட்டம். ஆண்டவர் பெயரை சொல்லி உன் பாவத்தை இயேசு மன்னிக்கிறார். மன்னிப்பு இயேசுவால் தான் கொடுக்க முடியும். நான் யார் பாவத்தை மன்னிக்க முடியாது. எந்த ஊழியக்காரனும் ஒருவருடைய பாவத்தை மன்னிக்கவே முடியாது. பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் மாத்திரம்தான் பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்முடைய பாவத்துக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும், பாவத்திலிருந்து விடுதலை தர முடியும். நம்ம ஒரு ஊழியக்காரன் பாவ மன்னிப்பை பெற கைட் பண்ணலாம், ஒரு வழிநடத்தல் கொடுக்கலாம், தவிர பாவத்தை மன்னிக்க முடியாது, நான் விடுதலை செய்ய முடியாது, எந்த ஊழியக்காரனால முடியாது. பாருங்கள், ஆண்டவர் மன்னிச்சிட்டார். அந்த நாளிலிருந்து இன்று வரை எனக்கு தலை சுற்று வரவே இல்லை. பாவத்தை மன்னித்து சுகத்தை கொடுத்து விட்டார். 5 வருஷமாக அந்த வியாதி எப்படி மறைந்தது? பாவம் மன்னிக்கப்பட்டு வியாதி போய்விட்டது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வியாதிக்கு காரணம் உங்கள் பாவமாக இருக்கலாம். எல்லா வியாதிக்கும் காரணம் பாவம் கிடையாது. ஏதோ சில வியாதிக்கு பாவம் காரணமாக இருக்கலாம். ஆவியானவர் இன்றைக்கு உணர்த்தினால், என்னை மன்னித்து சுகமாக்குங்க ஆண்டவரே நீ கேளுங்க, உடனே மன்னித்து சுகம் தந்துடும். இந்த மகளுக்கு சுகம் கொடுத்துட்டாரு. அவங்க சொல்கிறாங்க, அந்த நாளிலிருந்து இன்று வரை தலை சுற்று வரவில்லை. கடந்த 1 வருடத்திற்கு மேலாக நான் நல்ல சுகத்துடன் இருக்கிறேன். என்னை பெயர் சொல்லி அழைத்து என் பாவங்களை மன்னித்து 5 வருஷமாக இருந்த வியாதியை மாற்றின இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்ல ஒரு ஆண்டவர். பாவின்னு குற்றப்படுத்துகிறவர் அல்ல, பாவத்தை மன்னித்து சுகம் கொடுக்கிறவர். அதனால் இன்றைக்கு இயேசுவிடத்தில் ஜெபிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். சகோதரர் சுதாகர் சென்னையிலிருந்து, இவரும் பாருங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். சென்னையில் தான். நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். 13 வருடமாக முதுகுத்தண்டு வலியால் நான் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். ஸ்பைனல் கார்ட் பெயின். ஸ்பைனல் கார்டில் வலி வந்துட்டால் ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப பாதிப்பு. வலி வந்துவிட்டால் ஒரு வேலையும் என்னால் செய்ய முடியாது. ஆட்டோ ஓட்ட இரவு தூங்க முடியாது. தூங்குவதற்கு தூக்க மாத்திரை போட்டால்தான் தூங்க முடியும். அந்த அளவுக்கு 13 வருடமாக இந்த முதுகுத்தண்டு வலியில் மிகுந்த அவஸ்தைப்பட்டு வந்தேன். இதற்காக மருத்துவமனைக்கு சென்றபோது ஸ்கேன் எடுத்து பார்த்து பரிசோதித்த மருத்துவர்கள், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் இந்த வலி இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. சில சமயம் மருத்துவத்தால் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை கூட வரும். அது மாதிரி அவங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தினமும் முதுகுத்தண்டு பகுதியில் வலி இருந்து கொண்டு தான் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2019ஆம் வருடம் 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற விடுதலை முகாமில் கலந்து கொண்டேன். 2019 கோவிட் அது வர்றதுக்கு அந்த சில மாதங்களுக்கு முன்னால் நடைபெற்ற விடுதலை முகாம். ஒவ்வொரு மாதம் 3 நாள் விடுதலை முகாம் 4 மாவடியில் நடத்துவோம். ஆயிரக்கணக்கான பேர் தங்கியிருந்து ஜெபித்து சுகம் பெற்று போவாங்க. அந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜெப நேரத்திலும் ஊழியர்கள் ஜெபிக்கும்போது விசுவாசத்தோடு இணைந்து நான் எனக்காக ஜெபம் செய்தேன். 2வது நாளில் அற்புத சுகம் எனக்கு வந்துவிட்டது. அந்த நாளிலிருந்து இன்று வரை மறுபடியும் அந்த முதுகுத்தண்டில் வலி எனக்கு வரவே இல்லை. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். பல மணி நேரங்கள் தொடர்ச்சியாக ஆட்டோ ஓட்டுகிறேன். 13 வருடமாக எனக்கு அந்த முதுகுத்தண்டு வலியை மாற்றி சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஸ்பைனல் கார்டில் 13 வருஷ வலி. அவங்க ஜெபிச்சாங்க, இயேசு அற்புதம் செய்தார். அதே இயேசு
இன்றைக்கி எலும்பில் உங்களுக்கு பிரச்சனையா, நரம்பில் பிரச்சனையா, ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டு இருக்குதா, உங்களுக்கு ஏதோ ஒரு நரம்பு எலும்பு பாதிக்கப்பட்ட இன்றைக்கு ஜெபிங்க, இயேசு அற்புதம் செய்து விடுவார். சரியா? இன்னொரு சாட்சி பாருங்கள். இசக்கி அம்மாள், சகோதரி இசக்கி அம்மாள், அவங்க தூத்துக்குடியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய மகனுக்கு இப்பொழுது 2.25 வயது ஆகிறது. சின்ன குழந்தை, 2.25 வயசு. அவன் பிறந்த 3வது நாளிலே அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டார். சின்ன குழந்தைக்கு மூச்சு திணறல் வந்து எப்படி இருக்கும்ல, தாய்க்கு கஷ்டம். பரிசோதித்த மருத்துவர்கள், பிறவிலேயே உங்கள் மகனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறது. இது பிறவி குறைபாடு, பிறக்கும் பொழுதே ஒரு குறைபாடு. நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பில் இல்லை. அதனால் அந்த கிருமி ஈஸியாக தாக்கி மூச்சு திணறல் வருகிறது. இது மிகுந்த ஆபத்து, கவனமாய் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் மறுபடியும் அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவனுடைய 1.5 வயசுக்குள்ள 9 முறை மிகுந்த ஆபத்தான நிலையில் ICU வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கிறான். குழந்தை 1.5 வயசுக்குள்ள 9 முறை ICU யூனிட்டில் வச்சு பாதுகாக்கிற ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆபத்தான நிலைமை. அப்பொழுது என்னுடைய மகன் படும் வேதனையை பார்த்த மருத்துவர்கள் எங்களை அழைத்து, உங்களுடைய மகனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பிறவிலேயே இல்லாமல் இருப்பதால் இப்படி அடிக்கடி பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பான். அவனுடைய வாழ்நாள் குறைவாகத்தான் இருக்கும். எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுடைய ஒருவர் 4 மாவடிக்கு சென்று, உங்கள் மகனுக்காக இயேசுவிடம் ஜெபித்து விட்டு வாருங்கள், நிச்சயமாக இயேசு சுகம் கொடுப்பார் என்று சொன்னார்கள். அதனால் கடந்த மார்ச் மாதம் 4 மாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்திற்கு நாங்கள் வந்தோம். நாங்கள் வந்த அன்று அற்புத விடுதலை பிரார்த்தனை என்ற ஜெபம் நடைபெற்று கொண்டிருந்தது. வியாழக்கிழமை 11 மணியிலிருந்து அந்த ஜெபம், அற்புத விடுதலை பிரார்த்தனை, அதில் கலந்து கொண்டு ஜெபித்து விட்டு சென்றோம். அன்றிலிருந்து அடிக்கடி 4 மாவடிக்கு வந்து ஜெபித்து கொண்டே இருந்தோம். நாங்கள் ஜெபிக்க என்னுடைய மகனின் உடல் நிலையில் முன்னேற்றம் வர ஆரம்பித்தது. இப்பொழுது கடந்த 8 மாதமாக என்னுடைய மகன் நல்ல சுகத்தோடு இருக்கிறான். நாங்கள் 4 மாவடிக்கு வந்து ஜெபித்த பிறகு ஒரு முறை கூட என்னுடைய மகன் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்படவில்லை. இப்பொழுது என்னுடைய மகன் கடந்த 8 மாதமாக நல்ல சுகத்தோடு இருக்கிறான். ஜெபத்தை கேட்டு மகனுக்கு சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா, இசக்கி அம்மாள் அவங்க இயேசுவனிடத்தில் வந்து குழந்தையை வச்சு ஜெபிச்சாங்க. இந்த சின்ன குழந்தைக்கு இந்த வியாதி, அது பிறவி குறைபாடு, அது எப்படி சரிப்படுத்துவது? இயேசுவால் தான் சரிப்படுத்த முடியும். ஒருவேளை இப்படிப்பட்ட குறைபாடோடு உங்களுடைய குழந்தையை வைத்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறீங்களா? விசுவாசத்தோடு நீங்கள் கை வைத்து ஜெபிக்கும் போது உங்களுடைய குழந்தையில் அற்புத மாற்றம் உண்டாகும். மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய குழந்தை வந்து அது ரொம்ப ஆக்டிவாக சூப்பர், அதாவது ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பாதிப்பு, நார்மல் குழந்தையாக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் தாயின் தகப்பனை விசுவாசித்து ஜெபிச்சு அவங்களுடைய குழந்தைய நார்மல் ஆகிவிடும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். சரி, இப்போ 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதலாவது சாட்சி சகோதரர் ஞானதாஸ், திருநெல்வேலியிலிருந்து. அவருடைய அனுபவத்தை அவரே சொல்லார், கவனிங்க. 38 வருஷ குடிப்பழக்கம். நிறைய பேர் இந்த 38 வருஷம் குடிப்பழக்கம், இது மாதிரி பாவ பழக்கம் விடுதலை பெற்றிருக்காங்க. சில 38 வருஷம் வியாதியிலிருந்து. இதை கவனிக்கும் போது எனக்கு ஆச்சரியமான காரியம், வேத புஸ்தகத்தில் லூக்கா 13 அதிகாரத்தில் 38 வருஷம், அதாவது யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷம் வியாதி படுக்கையில் படுத்திருந்த மகனை இயேசு குணமாக்கினார் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இப்படி சுகம் பெறுறாங்க. ஆண்டவருக்கு நன்றி. இவர் பாவ நோயிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார். எப்படி, என்ன நடந்தது அவரே சொல்கிறார், கவனிங்க. அற்புதத்திலேயே பெரிய அற்புதம் பாவத்திலேருந்து மனுஷன் விடுதலை அடைவது தான். யோசித்து பாருங்கள், வியாதியிலேருந்து சுகம் கொடுக்க எத்தனையோ மருத்துவம் இருக்குது, மருந்துகள் இருக்கிறது. ஒருவேளை கொஞ்சம் தொடர்ந்து பல லட்சம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சுகம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பாவத்திலேருந்து விடுதலை இயேசுவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். சொல்லுவாங்க பல ட்ரீட்மெண்ட்டு, மாத்திரை, அது இதுன்னு அதை சைடு எஃபெக்ட் கொண்டு வந்து பாதிப்பை தான் உண்டாக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து தொட்ட சுகம் கொடுத்தா சைடு எஃபெக்ட் இருக்காது, இந்த பக்க விளைவே இருக்காது, பூரண சுகம்தான்.
38 வருஷம். மதுபானம் வந்து எவ்வளோ முதலாவது பணம். ஒவ்வொரு 5000 ரூபாய்க்கு நான் குடிச்சிருவேன்றாங்க. அப்போ குடும்பத்துக்கு வர வேண்டிய பணமெல்லாம் மதுபான கடைக்கு போய் குடும்பம் ஏழ்மை நிலைமைக்கு தள்ளப்படுகிறாரு. ரெண்டாவது, கெட்ட வார்த்தை, தகாத வார்த்தை பேசுவது, ஒரு மரியாதையை தானே இழந்து போவது. மூன்றாவது, குடும்பத்தில் உனக்கு ஒரு வெறுப்பு வந்துடுது. பக்கத்தில் உள்ளவங்கள அற்பமாக பேசுகிறாங்க, குடிகாரண்டி மனைவின்னு ஒரு மரியாதை கொடுப்பதில்லை. அதனால மனசில் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பாதிப்பு, அவமானம். அப்போ எவ்வளோ காரியத்தை கொண்டு வருது பார்த்திங்களா இந்த பாவம். ஆனால் இயேசு விடுதலை கொடுத்த உடனே இப்போ 8 மாதமாக குடிக்கிறதில்ல. எங்கேருந்து எங்கே வந்திருக்கிறார் பாருங்களேன். தினமும் இவ்வளோ குடித்து கெட்ட வார்த்தை பேசுகிற சகோதரர் இன்றைக்கி தினமும் காலையில் இரவில் முழங்கால நின்று மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறார். வேத வாசிப்பர் அவ்வளோ இனிமைன்னு சொல்லுகிறார். அது வாசிக்கலன்னா இதே பறி கொடுத்த மாதிரி. ஒரு காலத்தில் குடிக்கலைன்னா ஏதோ பைத்தியம் பிடிச்சமாக இருக்குன்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, மதுபானம், போதை பாக்குகள், பாக்கு போடுற பழம், எல்லாத்துலேருந்து விடுதலை. இன்றைக்கி அந்த சகோதரனை ஆண்டவர்களோடு பேசுகிறார். இது உங்களுக்குரிய விடுதலையின் நாள். இந்த அன்பு சகோதரர் ஞானதாஸ் உங்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் கணவருக்கு, உங்கள் தகப்பனாருக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் கை வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிச்சு பாருங்கள். இயேசுவை, எனக்கும் ஒரு விடுதலை வேணும், நீ எனக்காக சிலுவையில் மரிச்சிங்களே, விடுதலை கொடுங்க இயேசுவேன்னு கேட்டு பாருங்கள். அப்போதான் அற்புதம் நடக்கும். என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைக்கு விடுதலை கொடுங்க, என் சகோதரனுக்கு விடுதலை கொடுங்க இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டு பாருங்கள். அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை, அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவங்க சந்தோஷமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற மிகப்பெரிய அற்புதம். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். சரி, நான் அந்த சாட்சிகளை தொடர்ந்து கவனிக்கிறேன். இவங்க மாத்திரம் இல்லை, எல்லோரும் சொல்லும் போதுமே எனக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. எனக்கு 2 பையங்க இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் இனிமேல் எப்படி சொல்லணும்னு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு ஒரு மகனும் மகளும் தந்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ஒரு மகன் தந்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு 2 பெண் பிள்ளைகள் தந்திருக்கிறார் அப்படி சொல்லணும். நீங்கள் இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்க. இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாயினால் அறிக்கையிட அது உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். எனக்கு 2 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லாமல் கர்த்தர் எங்களுக்கு 2 பிள்ளைகள் தந்திருக்கிறார். இன்னையிலேருந்து யார் கேட்டாலும் அப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஆஃபீஸில், வெளியில் அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்டால் கர்த்தர் எங்களுக்கு 2 குழந்தைகள் தந்தார் அப்படி சொல்லணும். கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் தந்திருக்கிறார் அப்படி சொல்லணும். இயேசுவை முதலிடம் கொடுத்து முன்னால் வச்சுருங்க. பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. சரியா? இன்னிலேருந்து அதை சொல்லுங்கள். சரி, இன்னொரு சாட்சி கூட வீடியோவில் பார்க்க போகிறோம். சகோதரி ஞான கிறிஸ்டினாள், தக்கலை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலைன்னு ஒரு இடம் இருக்குல்ல. இவங்களுக்கு பாருங்கள், ரத்த வாந்தி எடுத்துருக்கிறாங்க, பிளட் வாமிட்டிங். அவ்வளோதான், பிளட் வாமிட்டே வந்துட்டால் என்ன ஆகிறது? அவங்களுக்கு என்ன நடந்தது அவங்களே சொல்கிறாங்க. அந்த ஆண்டவர் எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்வதற்கு இந்த மகள் ஒரு சாட்சி. 2019 பிளட் வாமிட்டிங், லங்ஸில் கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. லங்ஸில் கட்டி, பிளட் வாமிட்டிங் வந்துக்கிட்டே இருக்குது, உயிருக்கு ஆபத்தான நிலைமை. திறப்பின் வாசல் ஜெபம் ஒவ்வொரு மாதம் கடைசி சனிக்கிழமை நடக்கல. அடுத்த வாரம் சனிக்கிழமை நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெறும். காலை 9லேருந்து 3 மணி வரைக்கும். அது மாதிரி ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம இயேசுடிக்கிறார் ஊழியத்தின் மூலம் மிஷினரிகளை தாங்கி வருகிறோம். 1200க்கும் அதிகமான மிஷினரிகளை நாம் இயேசுடிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தாங்கி வருகிறோம். இந்தியாவின் எல்லா மாநிலத்தில் ஊழி செய்கிறாங்க. வெறும் பணம் கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த மிஷினரிகளுக்காக தினமும் நம்ம இங்கே ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தணும், அவங்க மூலமாக ஆண்டவர் ஆத்மாக்களை ரட்சிக்கணும், பாதுகாக்கணும் என்று தவறாமல் தினமும் ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணி நம்ம கொடுக்கும்போது தான் அது ஆசீர்வாதம். அது மாதிரி இவ்வளோ மிஷினரிகளை தாங்க தேவன் கிருபை கொடுத்து வருகிறார். அப்போ அதை பற்றி சொன்னபோது அவங்களுக்குள்ள என்ன, 2 பேர் சம்பாதிக்கிறது தான் நீங்கள் ஒரு மிஷினரி தாங்க முடியும். சில மிஷினரி ஸ்தாபனங்கள், நிறையா நூற்றுக்கணக்கான மிஷினரி ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அவங்க தான் மிஷினரிகளை அனுப்பி செய்து வர்றாங்க. நாங்கள் டைரெக்டாக மிஷினரி அனுப்புறதில்லை. சில இடங்கள் மட்டும் இருக்காங்க. மற்றபடி பல 80க்கும் அதிகமான மிஷினரி ஸ்தாபனங்கள் மூலமாக தான் நம்ம உதவி அனுப்புகிறோம். அப்போ சில ஸ்தாபனங்களில் 4000 ரூபா இருந்தால் ஒரு மிஷினரியை பொறுப்பெடுத்து கொண்டு தாங்க முடியும். சில ஸ்தாபனங்களில் 3000 ரூபா கொடுங்க, நாங்கள் 2-3 பேர் சேர்த்து ஒரு மிஷினரியை தாங்கி கொள்ளுவாங்க. அது அவங்களுடைய மிஷினரி ஊழியத்தினுடைய அவங்களுடைய பொறுப்பு.
அப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து, கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க, ஒரு மிஷினரியை தாங்க முடியும். அப்படின்னா என்னென்னா, இப்போ பீகார், குஜராத், ராஜஸ்தான் மலைப்பகுதிகள் எல்லாம் இயேசு அறியாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். இதுதான் இயேசுடைய கட்டளை, பிரதான கட்டளை. சுவிசேஷம் சொல்லணும். அடித்தாலும் திட்டினாலும் ஜெயிலில் போட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அது இயேசுடைய பிரதான கட்டளை. அதனால தான் யார் திட்டினாலும் வைத்தாலும் மிரட்டினாலும் இயேசுவை சொல்லிக்கிட்டே இருக்கும். அது இயேசுடைய கட்டளை. நம்ம செய்ய வேண்டியது தான் நம்முடைய பொறுப்பு. அதனால் நம்ம போய் அங்கே செய்ய முடியாதுல்ல, பக்கத்தில் உள்ள செய்ய முடியும். அப்போ நாம் ஒரு மிஷினரியை பொறுப்படுத்தா உங்கள் சார்பாக அவங்க அங்கே ஊழியம் செய்வாங்க, உங்கள் சார்பாக அந்த மக்களுக்கு அவங்க ஊழிய சுவிசேஷம் அறிவிப்பாங்க. அவங்க ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் உங்கள் கணக்கில் கர்த்தர் எழுதுவார். இதுதான் மிஷினரி ஊழியத்தினுடைய ஆசீர்வாதம். நீங்கள் இயேசுடைய மூலமாக தான் தாங்கன்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே நீங்கள் தாங்கலாம். நிறைய மிஷினரி ஸ்தாபனம் இருக்குது. விவரம் கேட்டால் உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம், நீங்களே நேரடியாக கூட தாங்கலாம். எப்படியாவது நம்ம சுவிசேஷத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல நம்ம கொஞ்சம் பணம் செலவு பண்ணணும். 2 பேர் உனக்கு கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாம் மிஷினரியை தாங்கணும். அது முக்கியம். அவங்க பாருங்க, இந்த அற்புதம் எப்படி நடந்தது. லங்ஸில் கட்டி, பிளட் வாமிட்டிங், ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. அதுக்கு செலவு செய்ய போயிருந்தால் லட்சக்கணக்காக செலவாயிரும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட், ஆப்ரேஷனுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட்லாம் சேர்த்து இவங்க ஒரு மிஷினரி தாங்க பொறுப்பெடுத்தாங்க. ஹீலிங். ஆண்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஒப்பு கொடுத்த உடனே சுகம் உண்டாகிவிட்டார் பாருங்க. பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு கரத்தை நீட்டினாங்க, வியாதி மறைந்து விட்டார். அப்போ சுகம் பெறுவதற்கு ஜெபிக்கிறதன் மூலம் சுகத்தை பெறலாம், விசுவாசிக்கிறதன் மூலம் சுகத்தை பெறலாம், எண்ணெய் பூசி ஜெபிக்கிறது மூலம் சுகத்தை பெறலாம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறது மூலம் சுகத்தை பெறலாம். அதே மாதிரி ஆண்டவருக்கு கொடுப்பதன் மூலமாகவும் சுகத்தை பெறலாம். அதுவும் சும்மா கொடுக்கக்கூடாது. ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். சும்மா நான் உங்கள் பேர் புகழுக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் பரலோக கணக்கில் சேராது. அதனால் சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் செலவு பண்ணுறதெல்லாம் பரலோகத்தில் உங்கள் கணக்கில் சேர்க்கப்படும். நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு சுகம். பார்த்தீங்களா, அவங்க கேட்காமலே சுகம், ஆசீர்வாதம். அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். நீங்கள் யோசித்து பாருங்கள், 2 பேர் சம்பாதிக்கிறீங்க, ஒரு 4000 ரூபா 5000 ரூபா மிஷினரி ஊழியத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் சார்பாக எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் இல்லை? அதனால் அப்படிலாம் யோசிங்க. சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு ஜெப நேரம். எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த மதுபான பழக்கம், போதை பழக்கம், இந்த புகையில போடுவது, புகைப்பிடிப்பது, இது மாதிரிலாம் இருக்குது. என்னால் விட முடியலன்னா இருதயத்தில் கை வைத்து இயேசுவை பார்க்கணும். நீங்கள் கண்களை மூடி இயேசுவை நினைத்து, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தீங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இந்த மதுபானம் இனி வேண்டாம், இந்த பாவம் வேண்டாம், என்னால் அதை விட முடியல, விடுதலை தாங்க இயேசுவேன்னு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடணும். மற்றவங்க உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் கணவருக்காக, மகனுக்காக கரம் வைத்து அவங்களுடைய விடுதலைக்காக நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கணும். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. லங்ஸில், ஹார்ட்டில், உங்களுடைய லிவரில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை, உங்களுக்கு எங்கே வலி வேதனை கை வைங்க. கண்ணில்னா கண்ணில் கை வைங்க. எலும்பு நரம்பு எங்கே பாதிப்போ கை வைங்க. மனைவி பிள்ளைகள் உங்களுடைய கணவருடைய சுகத்துக்கு ஆட்சேபிங்க. கணவர் பிள்ளைகள் சேர்ந்த மனைவியினுடைய சுகத்துக்கு ஆட்சேபிங்க. பெற்றோர் பிள்ளைகளுடைய சுகத்துக்கு ஆட்சேபிங்க. ஒருவருக்கு அவர் ஜெபிப்பார். இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். எங்கோ தூரத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஆஸ்பத்திரியில் இருக்கீங்களா, உங்கள் பக்கத்தில் இயேசு நின்று கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தோட கை வைத்து இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் அப்படி சொல்லணும். இயேசுவே சுகமாக்கும், இயேசுவே அற்புதம் செய்யும், இயேசுன்ற பேர். அங்கெல்லாம் நீங்கள் மோகலாசை மறந்துடணும், மற்ற எல்லாரையும் மறந்து இயேசு மட்டும்தான் உங்களுடைய நினைவில் இருக்கணும். அதுதான் கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபிப்பது. முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்கள். எனக்கு முழங்காலாம் போட்டு பழக்கம் இல்லைங்கன்னா பரவாயில்ல, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. இப்போ ஜெபிக்கணும். 5 நிமிஷம்தான். கை வச்சிட்டிங்களா? வியாதியுள்ள இடத்துல இல்லை இருதயத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனை மாறணும், வேலை கிடைக்கணும், பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும், இது மாதிரி ப்ரொமோஷன் வேணும், எனி ப்ராப்ளம், எதில் அற்புதம் வேணுமோ அவங்க அப்படிப்பட்டவங்க நெஞ்சில் கை வைத்து இந்த காரியத்தில் எங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணும், கடன் பிரச்சனை மாறணும், இந்த வீடு கட்டப்படணும், வேலைக்கு வழி திறக்கணும், பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும், கற்பத்தின் ஆசீர்வாதம், கணவன் மனைவி சேர்ந்து கை கோர்த்து ஜெபிங்க.
அல்லது சகோதரிமா நீங்கள் ஜெபிங்க. அவங்க பக்கத்தில் அவங்களுடைய தாயாரோ மாமியாரோ இருந்தால் கை வைத்து ஜெபிங்க. கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க. ஒரு 5 நிமிஷம்தான். கண்களை மூடி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் அற்புதங்களின் தேவன், விடுதலை கொடுக்கிறவர், சுகம் தருகிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே எங்கள் மத்தியில், எங்கள் வீட்டில், எங்கள் பக்கத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்குறீங்க, எங்கள் விண்ணப்பத்தை கேட்குறீங்க, எங்களுடைய பிரார்த்தனையை கவனிக்கிறீங்க. இயேசுவே எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க, வேலைக்கு வழி திறந்து கொடுங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க. இயேசுவை என் குழந்தையை தொடுங்க, என் குழந்தைக்குள்ள அற்புத மாற்றம் உண்டாகட்டும், இந்த நோய் மறையட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஜெபிங்க. இந்த பயம் விலகட்டும், பயப்படுத்துகிற ஆவி விலகட்டும், மன அழுத்தம் மாறட்டும். இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும். ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுடைய பேரை சொல்லுங்க. நீங்கள் சொல்ல சொல்ல விடுதலை. இயேசுவே எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும், என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சுகம் தரணும். ஜெபிங்க. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய கரம் தொடுகிறது, ஜெபம் கேட்கப்படுகிறது. ஜெபிங்க சகோதரி. உங்களுடைய ஜெபத்தை இயேசு கவனிக்கிறார், பக்கத்தில் தான் இருக்கிறார். சகோதரன், உங்கள் பக்கத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் பக்கத்தில் தான் இயேசுன்னு இருக்கிறார். அவர் தான் அற்புதம் செய்கிறவர். இயேசு தொடுகிறார். ஷர்மிளா என்கிற மகள், நீங்கள் ஜெபிக்கிறீங்க. வினோதமான வியாதியில் நீங்கள் பாதிக்கப்பட்டு அதை வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே வைத்து கலங்கி ராத்திரியில் தனிமையாக கண்ணீர் வடிக்கிறீங்க. சகோதரி, இயேசுடைய கரம் உங்களை தொட்டு குணமாக்குகிறது. பயப்படாதங்க. இன்றைக்கூட அந்த வியாதி மறைகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே என்னையும் தொட்டதற்காய் நன்றிங்க. கண்ணீர் வடி உங்க கண்ணீரை இயேசு பார்த்து குணமாக்குகிறார். ஷர்மிளா, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சுகம் உண்டாகிறது. இயேசுவுக்கு நன்றி, நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இப்பொழுது நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். வினோத் குமார் என்கிற வாலிப தம்பி, நீ தனிமையாக உட்கார்ந்துருக்கிற தம்பி, உன் வாழ்க்கையில் சில அடிமைத்தனத்தினால தற்கொலை பண்ணி செத்துடலாம், என்னால் இதை விடவும் முடியலை, வாழவும் முடியலை என்று சொல்லி ரொம்ப எதிர்காலத்தை குறித்து கலங்கி நிற்கிற வினோத் குமார், இயேசு பக்கத்தில் நிற்கிறார். நீ ஏன் சாகணும் மகனே? நான் இருக்கிற உனக்கு, நான் உனக்கு விடுதலை தருவேன், வாழ வைப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவே என்னை தொடுங்கன்னு சொல்லி, தம்பி என் பாவத்தை மன்னிங்க, இந்த பாவத்தை விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசுடைய கரம் உன் மீது வைக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். உன்னை விட்டு ஒரு பொல்லாத உருவம் வெளியேறி போகிறது. அது ஒரு பிசாசு. உன்னை தற்கொலைக்கு நேராய் தூண்டி ஆவி விலகுகிறது. உனக்கு இன்றைக்கு விடுதலை நாள். இயேசுவே ஸ்தோத்திரன், ஆண்டவரை மகிமைப்படுத்து. இயேசுவே ஸ்தோத்திர. வாய் திறந்து சொல்லு மகனே, இப்பொழுது உனக்கு விடுதலை. இயேசுவுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வினோதினி என்கிற ஒரு மகள், நீங்கள் தனிமையாக உட்கார்ந்து அழுது கொண்டே நாட்கள் கழிக்கிறீங்க. எனக்கு யார் இருக்கிறா? எனக்கு அன்பு காட்ட, என் பாரத்தை சொல்ல எனக்கு யாரும் இல்லையே, ஒரு அனாதை போல் இருக்கிறேன் என்று அழுது நாட்களை கழிக்கிறீங்க. வினோதினி, இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. இப்பொழுது மகளே, நீ கலங்காதே, உனக்கு நான் இருக்கிறேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள், ஆனால் இன்றிலிருந்து அந்த காரியங்கள் ஒவ்வொன்றாய் விலகுவதை நீங்கள் காண்பீங்க. அதற்கு அடையாளமாய் உங்களுடைய கண்களை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். உங்கள் கண்களில் ஒரு பிரச்சனை இருக்குது, வலியோடு தான் இருக்கிறீங்க. இயேசு உங்களுடைய பிரச்சனை மாற்றுவதற்கு அடையாளமாய் இப்பொழுது உங்களுடைய கண்களை தொட்டு குணமாக்குகிறார். கண்கள் இருக்கிற வலி மறைகிறது, சுகம் உண்டாகிறது. இதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற, வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளை ஒவ்வொன்றாய் மாற்றுவார். நீங்கள் இயேசுவை நோக்கி ஜெபிக்க இந்த இயேசுவை நெருங்க இந்த அற்புதம் நடப்பதை காண்பீங்க. இயேசுடைய கரம் தொட்டு விட்டது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நன்றி. நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். நீர் செய்கிற அற்புதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. ராஜேஷ் சிங், உங்களுடைய முழு பெயர் ராஜேஷ் சிங் என்பது. ராஜேஷ் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறீங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ராஜேஷ் சிங், இயேசுடைய வல்லமை உனக்குள் பாய்ந்து வருகிறது. நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு எதிர்காலத்துக்கு ஒருத்தர் பயம், அதனால செத்து போயிடலாம் நீ மனதிலே தோன்றுகிறது. இயேசுடைய
நரம்பு மண்டலத்தை தொட்டு குணமாக்குகிறார். இனி பாவம் செய்யாதே மகனே என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதற்கான பலனையும் இயேசு உங்களுக்கு தருகிறார். இப்போ அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தகப்பனே உமக்கு நன்றி. நீர் கொடுக்கிற விடுதலைக்காக, சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். தடைகள் மாறுகிறது, கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது, வழிகள் திறக்கப்படுகிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். லீலாவதி என்கிற சகோதரி ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்திற்குள் இறங்கி வருகிறது. உங்களுடைய ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடல் புண்ணு, குடலை கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பெரிய ஒரு பாதிப்பு. ஐயோ, அதை பெரும்பகுதியை எடுத்துட்டா எப்படி வாழ்வது என்ற ஒரு போராட்டம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புத சுகம் தருகிறார். லீலாவதி, ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய ஜீரண உறுப்பை தொடுகிறது. அந்த குடல் பகுதியில் ஒரு மாற்றம் வருகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அழுகி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை இயேசு புதிதாய் மாற்றுகிறார். அதை புது குடலாய் மாற்றுகிறார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் சிலருடைய குடல் பகுதியை ஆண்டவர் தொடுகிறார். இன்றைக்கு அல்சர் வியாதி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். அல்சர் வியாதி மறைகிறது. பைல்ஸ் வியாதி மறைகிறது. பலருடைய அந்த நோய்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. விடுதலை. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுறீங்க, அதனால ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? அப்படியே கரமுயத்துங்க. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தொடுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. என்னையும் பேர் சொல்லி கூப்பிடுங்க. நீலாம் ஜெபிக்காருங்க. என்னை தொடுங்கன்னு கேளுங்க. இயேசுவே என்னை தொடுங்க. நீங்கள் தொட்டா போதும், விடுதலை கொடுத்தா போதும்னு சொல்லுங்க. யார் ஆண்டவர் அழைக்கிறாரோ அவங்கள அழைப்பார் பெயர் சொல்லி. நீங்கள் அப்படி கேட்காதுங்க. எனக்கு சுகம் தாரும், விடுதலை தாரும் ஆண்டவரை நீ மட்டும் கேளுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. சிவக்குமார் ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. சிவக்குமார், அவங்களுடைய சரீரத்தில் ஒரு வினோதமான வியாதி தோன்றி உங்களுக்குடைய மரண பயத்தை உண்டாக்கி இருக்கிறது. நீங்கள் ரகசியமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க. வெளியே சொல்லுவதற்கு கூட பயப்படுகிறீங்க. அடிக்கடி மரண பயம் உங்களை வாட்டுகிறது. உன் நெஞ்சு பகுதியில் கை வைங்க சகோதரரே சிவக்குமார். நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க. இயேசுவே என்னை தொடுன்னு கேளுங்க. இயேசுவே என்னை தொடும். இயேசுன்ற பெயரை சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை அவருடைய சரீரத்திற்குள்ளே இறங்கட்டும். அந்த பொல்லாத வியாதி மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் சுகம் ஆண்டவர் தருகிறார். இப்போ இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்றிலிருந்து மாற்றம். இனி மரண பயமெல்லாம் விலகுகிறது. உங்களுடைய சரீரத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்பு புதிதாய் மாறுகிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி. தகப்பனே, நீர் எவ்வளவாய் ஜனங்களை நேசிக்கிறீரப்பா. எவ்வளவு மக்கள் மேல் அன்பு கூறுகிறீர். அந்த அன்பு நிமித்தம் செய்த அற்புதத்திற்காய் நன்றி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.